இததானே நாங்க விஜய் சேதுபதிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதாவது செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா கமருதீனை வந்து அடிச்சு விட்டாரு. பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலே பாத்தீங்கன்னா முதல் வாரமே வந்து ஹோஸ்ட் இவ்வளவு கோவப்பட்டு நம்ம இந்த சீசன்ல தான் பார்த்திருக்கோம். வேற மாதிரி இன்னைக்கு ரோஸ்ட் நடக்க போகுது. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் ஆக போறாங்க, யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்க, யார் இன்னைக்கு வெளியில போறா இந்த வாரம், எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷேர். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும், லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம், ஆதிரையை போட்டு பொழந்து கட்டினாரு. ஏன்னா அவங்க பிக் பாஸ் டீம்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இந்த அம்மா பாத்தீங்கன்னா வந்து அகைன்ஸ்டா பேசுவாங்களாம். பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து நோஸ் கட் பண்ணுவாங்களாம். சும்மா இருப்பாரா, தலையை வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து ரெண்டாவது ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அதாவது நாங்க பிக் பாஸ் வீட்டெல்லாம் சேர்ந்து வந்து சூப்பர் டீலக்ஸ் வீஸை வந்து ஒரு மாதிரி பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்றாரு. இதுல வந்து சபரியுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு. கமருதீன், எனக்கு என்னமோ நீங்க தான் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி தோணுது. நீங்க ஒரு குரூப்பை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, மத்தவங்க பண்ண மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி. முதல்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி. சார் இன்னொன்னு சார், உட்காருங்க கமருதீன் சார், உட்காருங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் சொல்றதான்னு தௌலத்தா ஒரு மாதிரி வந்து பாக்குறாரு. விஜய் சேதுபதி பாக்குறாரு. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல கத்துக்கோங்க, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுல வந்து சபரி அவர் ஃப்ரெண்டா மகாநதி சீரியல்ல ஒன்னா நடிச்சா கூட பாத்தீங்கன்னா அவருமே வந்து பயங்கரமா வந்து கை தட்டிட்டு இருக்காரு. லிட்டரலி பார்க்கும்போது கமருதீனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனசுல ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் சீரியல் பண்ணிட்டோம், நம்ம ஒரு ஹீரோ கணக்குல இருக்கோம், நம்ம ஒரு ரேஞ்சில இருக்கோம், இந்த திவாகர் பைய, இந்த கலையரசன் பைய, இவனுங்களெல்லாம் வந்து உள்ள விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதை வந்து திவாகர் மேல வெளிப்படுத்திருக்காரு. டேய் வெளில போடா, டேய் போடா பைத்தியம், டேய் மெண்டல் போடா அப்படின்ற மாதிரி. என்னதான் திவாகர் கிரிஞ்சு பண்ணாலுமே என்னமோ ஒண்ணு பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. இப்ப மக்கள் ஆதரவுல பாத்தீங்கன்னா ஓட்டிங் லைன் தாறுமாறு விழுது. அந்த கடுப்பு வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா யாருமே இன்ன வரைக்கும் வெளிக்காமிச்சுக்கிட்டே கிடையாது. ஆனா கமருதீன் பல இடத்துல பாத்தீங்கன்னா கமுந்து விழுந்துகிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே வந்து அந்த இது தெரிஞ்சுது. அவருக்கு என்ன நினைச்சிருக்கா, நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, இவனுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. ஆல்ரெடி வந்து சபரிக்கு இவருக்கு வந்து நைட்ல பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு திவாகரை பிடிச்ச கையை இழுத்ததா இருக்கட்டும், போடா வாடான்னு சொல்லிட்டு மெண்டல் பைத்தியம் சொன்னதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பான். அதனால வந்து கண்டிப்பா கமருதீனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு, கார்டு கண்டிப்பா கொடுக்கப்படலாம். விஜய் சேதுபதி அக்ரெசிவா கோவமாயிட்டு மொதல் வாரமே பாருங்க, இந்த எல்லா சீசன்லயும் எடுத்து பாருங்க, மொதல் வாரம் எபிசோடு வந்து எப்படி இருக்கும், வந்து ஹோஸ்ட் வராரு அப்படின்னா கமலஹாசன் வந்து என்ன கேட்பாரு, முதல் வார பயணம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பி ப்ரோமோ தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசனுமே வந்து வெளியாகும். முதல் வாரம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சண்டையே அவ்வளவா இருக்காது. சின்ன சின்ன அப்படி ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கும். மோஸ்ட்லி யாருமே வெளிப்படுத்திட மாட்டாங்க, என்னடா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர்ல கடை கல்ச்சர எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்க. எல்லாரும் கண்டென்ட்காகவே பாத்தீங்கன்னா வந்து ஃபைட் தான் பண்றாங்க, சண்டை தான் போடுறாங்க. நம்மளுக்கு இரிட்டேட்டா இருக்கு, பாக்கிறதே கடுப்பா இருக்கு. என்னடா ஏதாச்சும் பண்ணுங்களாம், ஒரு காமெடி பண்ணலாம், இல்ல உங்களோட திறமையை வெளிக்காட்டலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்க வந்து கண்டென்ட்காக சண்டையே போடுவோம், சண்டை போட்டாதான் உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஒரு சைடு சண்டை போடுது, கேமிக்கு அதுக்கு சண்டை வருது, இங்கிட்டு பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இவர சண்டை போடுறாரு, ஆதிரே அது ஒரு இதுல இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரவீன் அவர் என்ன பண்றான்னு அவருக்கே தெரியாது. நான் சொல்ல பிரவீன் ராஜ் தேவ் அவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலவே என்னமோ பாத்தீங்கன்னா ஷோ பாக்குறதுக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் வந்து அட்ரஸ் பண்ணி இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொளுத்த போறாருன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு, இன்னும் 1-2 பஞ்சாயத்து மட்டும் கிடையாது, திவாகர் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து இருக்கு, எல்லாரும் சேர்ந்து டவுன் பண்ணது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த வெட்டிடுவேன் சொன்னது அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு, ஆதிரை பண்ண சம்பவங்கள், பிக் பாஸ் டீமே அகைன்ஸ்டா பேசுனது, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் பார்வதி வந்து கண்டிப்பா வந்து கெமியை வந்து திட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து எக்கச்சக்க பஞ்சாயத்துகள் இருக்கு. இன்னைக்கு வந்து எபிசோடு தாறுமாறா இருக்கும், அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்னைக்கு பொறுத்தளவு யாராருக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எல்லோ கார்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, வார்னிங்குமே நிறைய பேருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் என்னைய பொறுத்தளவு இப்போ வந்த தகவல் படி பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் தான் வெளியில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ன வரைக்கும் வெளியில போல, ஷூட் போயிட்டு இருக்கு. இன்னும் அபிஷியலா இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்.